friends, welcome to Menaga's kitchen. நம்ம வந்து பாசி பருப்பு வச்சு இட்லி சாம்பார் எப்படி பண்ணுவோம்னு பாப்போம். வாங்க. நான் வந்து பாசி பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துர்க்கேன். 100 கிராம் வந்து நல்லா கழுவிட்டு நான் தண்ணி ஊத்திருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி ஊத்திருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டு நான் வந்து பருப்பை ஃபர்ஸ்ட் வந்து வேக விட்டு எடுத்துருவோம். ஒரு 3 விசில் விடுங்க. நல்லா பருப்பு வந்து வெந்துறட்டும். அந்த டயத்துக்குள்ள வந்து நீங்க தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருங்க. இந்த சாம்பார் வந்து தோசை, இட்லி, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்க வந்து கடையில வாங்குறத காட்டியும் இது வந்து டேஸ்டா சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல வைங்க. இது பாசி பருப்பு வெந்துருச்சு நல்லா. அத வந்து தனியா பாத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன் நானு. பெருங்காயத்தூள் எதுக்கு போறோம்னா கேஸ் ஸ்டவ் எது இருந்தாலும் ஃபார்ம் ஆகாது, இதாயிரும். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது சாம்பார் பொடி வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். உங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம்னா போட்டுக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன். பல்லாரி வெங்காயம் ஒரு 100, தக்காளி ஒரு 100, எல்லாமே ஒரே அளவாக தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டிருக்கேன். நம்ம வந்து சாம்பார் பொடி போடுறதுனால கல்லுப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா அப்புறம் வந்து பருப்பு மட்டும் வேகிற அளவு ஊற்றிருந்தோம். இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை, அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். அதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு சாம்பார் பொடி தேவை இருந்தால் மட்டும் அடுத்து 1 ஸ்பூன் போடுங்க. கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாம்பார் பொடி தேவையா இல்லையான்றதை. அதுக்கப்புறம் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்க முடிக்க தெரியுது. இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தாளிக்க தான் செய்யணும். நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே மசிஞ்சு நல்லா இருக்குது. நல்லா வந்து அதை நல்லா கலக்கி விட்டு இது பண்ணிக்கோங்க. அது வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து தாளிப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கிடுவோம். கடாயை வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்பலாம் ஊற்ற தேவையில்லை தாளிப்புக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா இது வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அதுவும் நல்லா வெடித்து வருது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு கையளவு போட்டுக்கிடுவோம். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாம்பாரை வந்து இதில் ஊற்றிடுவோம். இப்போ வந்து மல்லி இலை மட்டும் கிள்ளி போட்டுக்கிடுவோம். நல்லா கொதி வருது பாருங்கள். டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர நல்லா சாப்பிடுவாங்க. வேணும்னு கேட்டு நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவு இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். இதோட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. கடையில் வாங்குற கடையும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் வச்சு கொடுத்து நல்லா செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம மேனகா கிச்சனை வந்து ஃபுல்லாக வீடியோ போட்டால் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.